ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே அரசு இருந்துட்டு என்னம்மா அப்போ கதிர் அண்ணாவும் ராஜி அண்ணியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து இல்லை, இதுக்கு முன்னாடியே ராஜி வந்து கதிருக்கு பிடிக்காது இல்லை, அதை பற்றி சொல்லின்னு இருக்கா, நீ வேற லூஸு மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கா, அதை போய் படிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம அரசியாக அனுப்பிடுறாங்க. நம்ம கோமதி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாடியே ராஜியும் நம்ம மீனாவுமே போகிறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை நான் என்ன அத்தை பாவம் பண்ணேன், என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதுக்காக நீங்கள் கதிராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருக்கணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ எதுக்கு அத்தை என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, சாரி அத்தை நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, நான் அதுக்காக சொல்லலை, இப்போ உன்னால் தானே கதிர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான், அதுக்கு சொன்னேன், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நான் தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா உங்கள் மாமா அவ்வளோதான் சரியான பூகம்பமே வெடிக்கும். இந்த மீனா வேற வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காமல் அரசி முன்னாடியே சொல்கிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அரசி கேட்டுடுறாங்க. அரசி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ ராஜனியும் கதிரனாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியுமே பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்து நம்ம பாண்டியன் காதுக்கு இந்த விஷயம் போயிடுது. பாண்டியன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த விஷயத்த ராஜகிரி கேட்குறாங்க. ஏப்பா உனக்கும் கதிருக்கும் லவ் மேரேஜ் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்களா, உங்களுக்கு கோமதி தான் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏன் கோமதி இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும் இல்லை, இப்போ கதிர் வாழ்க்கையும் போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த கதிர் பையன் ரொம்ப நேர்மையானவன், எதாக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுருவான், அவன் என் கூட சண்டை போடுவான், நானும் அவனை அடிக்குவேன் திட்டுவேன், எது வேணாலும் பண்ணுவான், ஆனால் அவன் வாழ்க்கையே இப்போ பிடிக்காம தான் அமைஞ்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் கதிரை எவ்வளவோ திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்?